நான் பொதுவா பாத்திருக்கேன், லேடிஸோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்தா கண்ணுல இருந்து தண்ணி வரும். எமோஷனல் கண்ணீர், ஆனந்த கண்ணீர். ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஃப்ரெண்டை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இதனால எங்க அம்மாவும் ரொம்ப ஐ மீன் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் நவ. Thank you so much. வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்றீங்க? எஸ் மேம். நான் அங்க வந்து என் கண்ணால ஒரே ஒரு தடவை பாத்துக்கோமா ப்ளீஸ்? ஷூர், வாங்க. Thank you. Thank you. இப்போ ஷர்லினோட கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவளோட உண்மை வெளியே வராம அவளால தடுக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நாள் அவளுக்கு கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும். நாள் முழுக்க அவ மயக்கத்திலே இருப்பான்னு நினைச்சிருக்க மாட்டா. இந்த ஒரு நாள் அவ வாழ்க்கையில அவ மறக்கவே மாட்டா. அதனாலதான் எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னே சொல்லுவாங்க. அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயத்திலையும் சில நல்ல விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. தேங்க்ஸ் அகைன். நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே. இந்த வீடு இருக்கே ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். இது ஒரு மேட் ஹவுஸ். இங்க இருக்கிறவங்க எல்லாம் முழு பைத்தியம் இல்ல, பாதி பைத்தியமா தான் இருக்கு. எப்ப பாரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. டபுள் கேம். எல்லாரும் இத பார்ட்டின்னு நினைக்கிறாங்க, ஆனா உண்மையிலே இது ஒன்றும் பார்ட்டி கிடையாது. எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நான் மூளையை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணதே இல்லை. இந்த பார்ட்டியில எனக்கு என்ஜாய்மெண்ட் இல்ல, தலைவலி தான் கிடைக்குது. பிருத்வி, என்ன இப்படி சுத்துற? இன்னும் 2-3 தடவை சுத்திக்கோ. நீ மட்டும் இல்லாம மத்தவங்களையும் சுத்த வைக்கிறல்ல. எனிவேஸ், என்ஜாய் பண்றல. மறுபடியும் வந்துட்டான். இவனுக்கு வேற வேலையே இல்லையா? இவன்கிட்ட பேசக்கூடாது. ஜஸ்ட் இக்னோர் ஹிம். என்ன நீ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க? எதுக்கு ஜூஸ்? என்ன இப்பெல்லாம் ஃபிட் ஆவறியா? ஆண்டி, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. எங்க போறீங்க? எங்க வாங்க. நீங்க உள்ள போங்க, நான் இப்ப வந்துடுறேன். சொல்லுப்பா, நீ கூப்பிட்டே நான் வந்தாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, ரொம்ப நேரமா இவரு. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எப்பவும் கரண் கிட்ட தானே பேசுவீங்க. ரிஷப் கிட்ட பேசின மாதிரி நான் எப்பவும் பார்த்ததே இல்ல, அதனாலதான் கேட்டேன். ரொம்ப நேரமா இவர் என்ன சுரண்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இவரு ரொம்ப நேரமா என்கிட்ட நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்காரு. பிரீதா இவங்களுக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆண்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு சொல்றேன் இருங்க. இவர் என்கிட்ட வந்து உங்களுக்கு அப்படி என்கிட்ட என்ன பிடிச்சது, எதனால உங்க பிரீதாவை, அதாவது என்னோட பிரீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டார். ஆண்டி, நான் சொல்றது உண்மை. இவர் என்கிட்ட அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ட்ரிங்க் பண்ணுங்க, ஜூஸ் குடிங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு உடனே இவர் வாய்ப்பே இல்லை, இப்பெல்லாம் யாரும் ட்ரிங்க் பண்ணாம இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. என்னை பத்தி நீங்களே சொல்லுங்க ஆண்டி. நீங்க அப்படிதானே சொன்னீங்க? கொஞ்சம் நகரு நகரு, கொஞ்சம் நகரு, கொஞ்சம் தள்ளி பேசலாமே. நீங்க இங்க இருந்தே பேசுங்க. இங்க பாருங்க சரளா ஆண்டி, அது என்னன்னா, உங்க மருமக இருக்கான்ல, இவன் சொன்னது கரெக்ட் தான். எப்பயும் போல முழு விஷயத்த சொல்லல. நான் இவன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த காலத்துல இவ்வளவு நல்லவரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு இருந்தேன். இதை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் சும்மா நடிப்பான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். சில பேர் வெளியில பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் இருப்பாங்கல்ல. என்ன பிருத்வி? என்ன ரிஷப், உனக்கு ஏன் அப்படி தோணுது? பிரீதாவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சதும் எதுக்கு என்கிட்ட குறை இருக்க மாதிரி பேசணும்? வாய். ஒன் செகண்ட். இல்ல, ஒருவேளை நீங்க பிரீதாவை, அதாவது நீங்க உங்க கல்யாணத்தை பத்தி பேசலான்னு இருந்தீங்களா? ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேங்கிறதுனால உங்களால அதை செய்ய முடியாம போயிடுச்சோ? பிருத்வி, என்ன நீங்க? பிருத்வி சொன்னது சரிதான். உங்க மருமகனுக்கும் பொய்க்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. இவர் எப்ப பேசினாலும் உண்மையாதான் இருக்கும். இப்போ உண்மையாதான் சொல்றாரு. உண்மையை தவிர அவர் வேற எதுவுமே சொல்லல. நான் இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லு. ஒருவேளை பொண்ணு கேட்க அனுப்பியிருந்தா கூட ஒன்னும் நடந்திருக்காது.
ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க. கரெக்ட் ஆண்டி? வாவ், நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. இவர மாதிரி ஒரு புள்ளைய யாருதான் வேண்டான்னு ஒதுக்குவாங்க சொல்லுங்க? இந்த மாதிரி ஒருத்தர் மருமகனா கிடைக்க அந்த குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க அந்த அளவுக்கு கொடுத்து வச்சவங்க இல்ல. எனக்கு தான் தைரியம் வரல. என்ன 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 சொன்ன? நீ அதை மறுபடியும் சொல்லு. கோல்டன் வேர்ட்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ரொம்ப கொடுத்து வச்ச. அது என்னன்னா, இந்த கோல்டன் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது எனக்காக திரும்ப திரும்ப கேட்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் கோல்டு பட்டன் போட்டு வந்திருக்கல. ஆஹா, சரியா சொன்னீங்க. பிரீதா எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா ஆண்டி? கொடுத்து வச்சவங்களுக்கு தான் பிரீதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா. பிரீதா உனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டா. ஐ மீன், இவருக்கும் ஷர்லினுக்கும் தான் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. என்ன ரிஷப்? சரி பிருத்வி, நீ உறவுகளை பத்தி பேசாம இருக்கிறதா நல்லது. எதுக்குன்னா நிறைய பேரோட கல்யாணம் நிக்குது, உறவுகள் மாறுது. அதுல என்ன இருக்கு? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால ஜோடியை பத்தி பேசவே பேசாத. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே சொந்தம் கொண்டாடுறது நல்லதுக்கு இல்ல. ஏதாவது தழக்கீழ ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. பதில் கிடைச்சதா? இல்ல மறுபடியும் ஒதுக்காதீங்க. பிருத்வி, பேச வேணாம். இல்ல பேசலனா அடி விழும். அது ஆக்சுவலி ஆண்டி ஆபீஸ்ல இருந்து கால் வந்துட்டு இருக்கு. ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஐ எம் ரியலி சாரி சரளா ஆண்டி. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுங்க. சரி, நீ பிரீதாவ... என்னப்பா ரிஷப், கரண் எங்க இருக்கான்? எங்கேயும் இல்லையே. இங்க எங்கேயோ தான் இருந்தான். வெளியே நான் பாத்துட்டேன்ப்பா, அங்க அவன் இல்லையே. நான் வந்து தேடுறேன். பாட்டி, நான் 2 மினிட்ஸ்ல வரேன். 2 மினிட்ஸ். வா. ரிஷப், நான் சொல்றத கேளுப்பா. எதுக்கு பிரீதா கிட்டயும் அவளோட ஃபேமிலி கிட்டயும் நீ எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கப்பா? பிரீதா நம்ம ஃபேமிலிக்காக நிறைய பண்ணிருக்கான்னு நான் ஒத்துக்கிறேன். ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுன்றது ஓகே தான். ஆனா அவளோட ஃபேமிலி வந்ததும் நீ அவங்க கால்ல விடுற, ரொம்ப மரியாதை கொடுக்கற, ரொம்ப ஓவர் ஃப்ரெண்ட்லியா இருக்க, நம்ம ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ற. இட்ஸ் நாட் ரைட் ரிஷப். கரீனா ஆண்டி, கரண் அங்க இருக்கான். கம்மியா அப்படிதான் போயிட்டு இருக்குது. கரண், எக்ஸ்கியூஸ் மீ. நீ எங்க இருந்த கரண்? நான் இங்க தான் இருக்கேன். ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன். முகத்துல எப்பவுமே ஸ்மைல் இருக்கணும்னு சொன்னல. நீ இந்த ஃபங்க்ஷனால ரொம்ப சந்தோஷப்படுறன்னு எல்லாரும் நினைக்கணும் கரண். சரி, மோனிஷா எங்க? அவ எங்க இருக்கான்னு தெரியல. நீ எங்க இருக்க? நீ அவ கூட இருக்கணும். அவ கூட நீ டான்ஸ் ஆடு, ஒரே பிளேட்ல சாப்பிடு. சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்க. என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சாப்பாடா? சாரி கரீனாக்கா, நான் எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டை பத்தியே பேசிட்டு இருக்கேன்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது பாட்டு ரெடியா இருக்க. அதோட நானும் ரெடியா தான் இருக்கேன், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு. குட் லக் கரண் சார். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. என்னமோ நான் போருக்கு போற மாதிரி கொண்டாடுறீங்க. நீ யார் கூட டான்ஸ் ஆட போறியா? அவ கூட டான்ஸ் ஆடுறது போர் மாதிரி தான். அந்த மேடை எங்க? அவளை காணோம். எங்க? ஆமா, மோனிஷா எங்க? போய் அவளை கூட்டிட்டு வா. ஓகே, நான் பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ. பாத்து நீயே தொலைஞ்சு போயிடாத. ரித்விக் எதுக்காக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? பாவம், இன்னைக்கு ரிங் செரிமோனி இருக்கு, அதனால அப்செட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு கண்டிப்பா தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். ஹாய். ஹாய். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்வீட் ஹார்ட், இன்னைக்கு நம்ம ரிங் செரமனி. ஷல் வி டான்ஸ்? ஷூர் மை டார்லிங். யா, வா. கம்.
ஷலன், கரண் வீட்டுக்கு நீ மருமகளா போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல. ஐம் சாரி. இதுக்கப்புறம் அந்த கனவு எப்பவுமே நிறைவேறாது. பிகாஸ் யுவர் டைம் இஸ் அப். இதான் நல்ல சான்ஸ். நான் சீக்கிரமா இங்க இருந்து போயிடணும். ரிஷப் சார் எதுக்காக மோனிஷாவோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு? யோ, உனக்கு பொறாமையா இருக்கா? வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஜெயலாம் ஒன்றும் ஆகல. நீ ஆகுற. உன்னோட மைண்ட்ல என்னதான் இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப நல்லாதான் டான்ஸ் ஆடுறல. வாய மூடு. இவதான் பெரிய வெள்ளியாச்சே. இதெல்லாம் பெரிய விஷயமா? இவளெல்லாம் புகழவே கூடாது. நீ என்னடனா இவளை புகழ்ந்து பேசுற? அவளை புகழ்றது நல்லதா? சாரி அத்தை, சாரி. நான் அப்படி பேசிருக்க கூடாது. எனக்கு இவளை சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவளை பாக்கும்போது எனக்கு ரத்தம் அப்படியே கொதிக்குது. எனக்கும் அவளை பாக்கும்போது அப்படியே ரத்தம் கொதிக்குது. எனக்கும் அவளை பாக்கும்போது அப்படியே 2 அரை அரையணும் போல இருக்கு. அப்படியே அவளை கீழே தள்ளி விடணும் போல இருக்கு. அவளை பாக்கும்போது 2 அடி அடிச்சு அப்படியே கீழே விழ. நீ உன் டயலாக்க மட்டும் சொல்லு. எனக்கு டபுள் வெறுப்பு வேணும். இன்னும் நிறைய யோசிச்சு திட்டு. சாரி அத்தை, சாரி. நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். நான் என்னோட கோவத்தை வெளியில கொண்டு வரேன். 1 2 3 ரெடி. எனக்கு இந்த வெள்ளை மயில சுத்தமா பிடிக்கல. மயிலா? இல்ல, மயில் இல்ல, ராட்சசி. ராட்சசி. எனக்கு இந்த வெள்ளை ராட்சசிய சுத்தமா பிடிக்கல. எனக்கு இவளோட தலைமுடிய பிடிச்சு இழுத்து அப்படியே வாய உடைக்கணும் போல இருக்க. அது மட்டும் இல்லாம மூக்க உடைக்கணும் போல இருக்க. பிரீதா, ஸ்ருதி இப்பதான் என்கிட்ட சொன்னா ஷர்லினோட ரிப்போர்ட் வந்திருக்காமே, நீ வாங்க போயிருக்கியா? ஐ மீன், அவ பிரெக்னெண்டா இருக்காளா? நில்லுங்க. முடியாதா? என்ன? அவ பிரெக்னென்ட் இல்லையா? இல்ல, உன்கிட்ட சொல்லல, ஆட்டோ அண்ணா கிட்ட சொன்னேன். ஷர்லினோட ரிப்போர்ட்டை நான் பார்த்துட்டேன். அவ பிரெக்னெண்டா தான் இருக்கா. Are you sure? அந்த ரிப்போர்ட் உன் கையில இருக்கா? இல்ல, நான் ரிப்போர்ட்டை கையில வாங்கல. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க வீட்டுக்கு ரிப்போர்ட்டை டைரக்டா அனுப்பிட்டாங்க. ஆனா நான் அவளோட ரிப்போர்ட் காப்பியை கம்ப்யூட்டர்ல பார்த்தேன். அவ பிரெக்னெண்டா இருக்க விஷயத்தை நான் பார்த்துட்டு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். எஸ் எஸ். அப்ப ரிஷப் அண்ணா ஷர்லினை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், தப்பிச்சிருவான். பிரீதா, உண்மையிலேயே நீ எனக்கு எவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கேன்னு உனக்கு தெரியாது. சீரியஸ்லி, நீ என் பக்கத்துல இருந்திருந்தா உன்னை கட்டி பிடிச்சிருப்பேன். ஓ, தேங்க் காட் நான் உன் பக்கத்துல இல்ல. என்ன சொன்ன? ஏன் அப்படி சொல்ற? என்ன உன்னை ஹக் பண்ணிருப்பேன்னு சொன்னல. ஏய் ஹலோ, நான் கரண், முதல்ல அதை மறந்துடாத. ஓகே, பொண்ணுங்க தேடி வந்து என்ன ஹக் பண்ணுவாங்க, அந்த ரேஞ்சில தான் நான் இருக்கேன். ஆனா நான் அந்த மாதிரி பொண்ணுங்களை எதையும் பார்க்கலையே. ஏன்னா நீ தான் என் பக்கத்திலே இருக்கியே. எஸ் மேடம், நீ என்னை விட்டு விலகி இருந்தாதான் மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்கும் என்ன ஹக் பண்றதுக்கு.
அது என்னன்னா நான் கரண் இல்லையா, ஐ அம் லைக் எ மேக்னெட். பொண்ணுங்களுக்கு என் மேல ஈர்ப்பு இருக்கு. அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? என்ன அவங்க பிரைவேட் ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஹக், கிஸ்ஸிங் அண்ட் இந்த மாதிரி வீணான விஷயத்துல நீ என்கிட்ட பேசிட்டு இருக்காத. என்ன புரியுதா? அட நான் எதுக்காக வெக்கப்படணும்? பொண்ணுங்க தான் என்ன பார்த்து வெக்கப்படுவாங்க. பிகாஸ் ஐ அம் கரண். நான் அடோரபிள் ஆச்சே. சோ லவ்ஸ் தான் விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாங்க. காதல் அப்படி பரிமாறிக்கும். அதுதான் என்னுடைய வழக்கம் பேபி. தட்ஸ் மை ஹேபிட். உன்னோட வீணான பேச்சு முடிஞ்சிருச்சுன்னா ப்ளீஸ் அந்த பார்ட்டில இருந்து கொஞ்சம் கிளம்பி இங்க வரியா? நீ கொஞ்சம் தூரம் வந்து பாரு, நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன். ஓ மை காட், என்னோட ஃபங்க்ஷன்ல இருந்து நான் ஓடி வரணும்னு எதிர்பார்க்கறியா? நீ அவ்வளவு டெஸ்பரேட்டா என்ன பார்க்க காத்துட்டு இருக்கியா? பிரீதா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல். உன்னை பாக்குறதுக்கு இந்த அளவுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அந்த கொரியர் பாய் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கால, நான் அவனை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கொரியர் ஆபீஸ்க்கு போய் அங்க இருந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா ரிப்போர்ட் வர டைமை பார்த்து வேற யாராவது வாங்கிட்டாங்கன்னா அதனால தான் அங்கேயே போய் வாங்கிக்கலாம்னு சொல்றேன். சீக்கிரமா வா. கோவப்படுறியா என்ன? கோவமா? ஆனா நில்லுங்க நில்லுங்க. இல்லையே. இங்க பாரு, ஒரு விஷயத்தை மட்டும் கிளியரா சொல்றேன். என் லைஃப்ல எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் சரி, எனக்கு ராதா நீதான். நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். இங்க பாரு கரண், போதும் நிறுத்துறியா? நான் மட்டும் உன்னை பார்த்து அப்படியே அடிச்சிடுவேன். ஓகே, சாரி 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 சாரி. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன். இங்க என்னோட ஃபங்க்ஷனை விட்டுட்டு உன்னை பாக்குறதுக்காக வர போறேன் ஸ்வீட் ஹார்ட். யூ நோ தட். இப்போ ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடுறது ரொம்ப முக்கியமா என்ன? ப்ளீஸ் என்ன அப்படி எல்லாம் கூப்பிடாத. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ என்ன மாதிரி நல்ல பையனை பார்த்ததே இல்ல போல. அதனாலதான் என் மதிப்பு உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நான் உன்னை ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடல. எனிவேஸ், நான் இங்க இருந்து கிளம்புறேன். இல்லனா லேட் ஆயிடும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ சொன்ன வார்த்தைக்காக தான் ரிஷப் ஷர்லினுக்கு ஓகே சொன்னான். அதனாலதான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். அதுக்காக தான் நான் உன்னை இப்ப பார்க்க வரேன். ஓகே? முடிஞ்சதா? எங்க முடிஞ்சது? ஆனா இதுக்கப்புறம் முடியல. என்ன உனக்கு முடியல? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ மீன் நான் முதல்ல அங்க வரேன். ஐ மீன் வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வரியா? என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஓ ஆமா பிரீதா, என்னாலயும் வெயிட் பண்ண முடியல. அட நில்லுங்க நில்லுங்க. எனிவேஸ், நாங்க வந்துட்டே இருக்கேன். வெச்சிடுறேன். பை. ஓகே ஃபைன் பை. கொஞ்சம் பாசமா பேச ஆரம்பிச்சா போதும் பொண்ணுங்க ஆட்டிட்யூட் காட்டுவாங்க. இவன் பையனா இல்ல எழுந்திருச்சு நடக்கிற ஒரு ஆட்டிட்யூட் பேக்கான்னு தெரியல. சரியான பைத்தியம். ஆனா நில்லுங்க நில்லுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். போங்கண்ணா. கடவுளே, எப்படியாவது இவங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்கிற விஷயத்த எப்படியாவது புரிய வச்சிருங்க. என்ன இவங்களுக்கு புரியவே இல்லை. சம்மி சம்மி நில்லு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நில்லு. என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்படி கோவமா இருக்க? என்ன ஆச்சு? ஹலோ, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சமீர், என்ன என்கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல, உன் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. இருக்காங்களா? இல்ல இல்ல, உன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா இங்க நீ மட்டும் தான் இருக்க. என்ன ஆச்சு? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு?
இவன் எதுக்காக இப்படி என் மேல கோவப்பட்டு போறான்? கரண், நீ எங்கப்பா போயிட்டு இருக்க? அம்மா அது ஆக்சுவலி அதான் உங்ககிட்ட சொன்னல, என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து சைஸ் சரியில்லை. சோ ஜுவல்லர் கிட்ட கொடுத்துருக்கேன், அதை வாங்குறதுக்காக போறேன். இல்லையே, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லன்னா சொல்ல மறந்துருப்பேம்மா. சரி நான் கிளம்புறேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வெளியே போறதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன், நீ எங்க போறேன்னு சொல்லக்கூடாதா? இல்லம்மா, அதாவது நான் எந்த வேலையா வெளியே போறேன்னு சொல்லாதீங்க. ஓகேப்பா, நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ சீக்கிரம் வந்துரு. யா நான் வந்துடுறேன். பாய். பாய். இந்த கரண் பார்ட்டி விட்டுட்டு எங்க போறான்?